மகரம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியால் மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா மகர ராசிக்கு நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் கஷ்டங்கள் மெல்ல மெல்ல விலகிட்டு வருது. அந்த கடந்த காலங்கள்ல இடத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெரிய போராட்டம்லாம் இல்லை. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலும் 7 சனி முழுமையாக முடிந்து விட்டது. இப்ப 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. சில நேரங்கள் உங்களுக்கு பண தட்டுப்பாடு, பண விரயம், கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலங்கள்லயே. அதாவது வாழ்க்கை துணைவரை பிரிந்தவர்கள், வாழ்க்கை துணைவரை இழந்தவர்கள் அல்லது கருத்து வேறுபாடோடு இருப்பவர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளிலே பெரிய மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் திருமணம் ஆகாதவர்கள் அல்லது மறுமணம் ஆகாதவர்கள் அல்லது மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பெயர்ச்சியால் நன்மை ஏற்படும். ஏன்னா 7ஆம் பாவகத்துக்கு குரு வருது. இந்த 7ஆம் பாவகத்துக்கு குரு வர்றது நன்மையும் தீமையும் கலந்த பலனை கொடுக்கும். அதே சமயத்துல இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இந்த மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் 12ஆம் அதிபதி, விரையாதிபதி, ஆதிபத்திய அசுப கிரகம் தான் மகரத்துக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகுது. விரையாதிபதி உச்சமாகுது. அப்போ அதற்கான சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்கணும். அதை பத்தி நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. மற்ற உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மிதுனம் ராசியில் இருந்த குரு பகவான் கடகம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்துல குரு உச்சம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு உச்சம் ஆகிறது. இந்த வருஷம் 2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து இடத்துல 2027 ஜூன் 13ஆம் தேதி வரலும் இருக்கும். இப்ப இதுல ஒரு 3 மாசம் அதிசாரமா பயிற்சி ஆகி உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வரும். அதற்கான பலனையும் நான் சொல்றேன். இப்ப இந்த குரு உச்சம் ஆகிறதுனால ஒரு நன்மையும் உண்டு. ஆனா 7ஆம் பாவகத்துல உச்சம் ஆகிறதுனால இருக்கிற இடத்த குரு எப்பயுமே கெடுப்பார். குரு நின்ற இடத்தை கெடுப்பார். அதே போல பார்க்கிற இடத்தை வளப்படுத்துவார். அந்த வகையில இந்த பலன்கள் இருக்கும். சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்கணும். அது எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கிறது என்பதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமா என்ன நன்மை ஏற்படும்னா, இந்த சனிக்கு குரு பார்வை இருக்கு. உங்க ராசியாதிபதியாக வரக்கூடிய சனி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவு பாதிப்பு நீங்கும். மகர ராசியில பிறந்தவர்களுக்கு கடந்த காலங்கள்ல ஹெல்த் இஷ்யூஸ் நிறையவே 2024 அண்ட் 2025 சரி. ஆனா இப்போ இந்த குரு பார்வையில சனி இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவு இல்லை. ராசிக்குமே சந்திரனுக்குமே குரு பார்வை இருக்கு இல்லையா? அந்த வகையில உங்களுக்கு உடல்நல பாதிப்பு என்பது பெருசாக இருக்காது. இனி வரும் காலங்கள்ல, அதாவது குறிப்பா ஜூன் மாசத்துல இருந்து ஒரு மருத்துவ செலவு பண்ற அளவுக்குலாம் இல்ல, நிம்மதியாவே இருக்க போறீங்க. குறிப்பா அந்த திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, மன அழுத்தங்கள், மனது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நிறையவே வந்திருக்கும். அவையெல்லாம் நீங்க போகுது. ஒரு டெம்பராமெண்ட் குறைந்து ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்ப போறீங்க. அதே போல இந்த குரு 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்க்கறதுனால வேலை விஷயமா ஒரு நல்லதொரு மாற்றம் ஏற்படும். குறிப்பா சில பேருக்கு ஒரு பதவி உயர்வோட இடமாற்றம் அல்லது ஊதிய உயர்வோட இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு 2026 ஜூன்ல இருந்து மேக்சிமம் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள 2026 டிசம்பருக்குள்ளே அதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனிக்குமே இந்த குரு பார்க்குது. அந்த வகையில புதிய முயற்சி நீங்க செய்வீங்க. சில பேர் பிசினஸ் ஆரம்பிக்கலாம், சில பேர் கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு கூட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. லக்னத்தை பேஸ் பண்ணி இந்த வீடியோ இல்ல, ராசிக்கு மட்டுமே பலன் இது. அப்போ பாத்தீங்கன்னாக்க கூட்டாளி வராங்கன்னா அதனால ஆதாயங்களும் இருக்கும். ஆனா சில மன வருத்தங்களும் ஏற்படும். குரு நின்ற இடத்துக்கு எடுப்பார் இல்லையா? அதனால அதே போல உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் என்பது புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு ஒர்க்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க நீண்ட காலமா எதிர்பார்த்து இந்த பதவி உயர்வு, ஈவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறோம், பதவி உயர்வு கிடைக்கல, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறேன், நிறைய மாத்தி இருக்கிறேன் அலுவலகத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த வருஷம் உறுதியாக கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு அந்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இருக்கும். நம்ம படிச்சது, நம்ம இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க பிரைவேட் ஜாப்லயே இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஊதிய உயர்வோ ஒரு மதிப்பு மரியாதையோ கிடைக்கும். இது உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்தையும் பாக்குறாரு. அதனால பணம் வரவுலாம் நல்லாவே இருக்கும், லாபங்கள் வரும்.
பிசினஸ் பண்ணக்கூடியவங்க புதிய தொழிலை ஆரம்பிக்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிலை சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க புதிய தொழிலை ஆரம்பிப்பீங்க, அல்லது கடையை மாத்தி வேற இடத்துல நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேர் சொந்தமா இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஸோ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். அதனால கடனை தீர்ப்பீங்க, பண வரவு இல்லைன்ற ஒரு கவலைகள் நீங்கும். இந்த ராகு 2ஆம் இடத்துல 8ல கேது இருக்கிறது முன்பை விட கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த கடனை தீர்க்கறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த குரு பெயர்ச்சியால. இப்ப குரு நின்ற இடத்தை கெடுப்பார் அப்படி இல்லையா, அப்படி நின்ற இடம் 7ஆம் இடம். அப்ப கணவன் மனைவி உறவு நிலையை கொடுக்கக்கூடிய இடம் தான் 7ஆம் இடம், அதாவது கலஸ்திரஸ்தானம். கலஸ்திரஸ்தானத்துல குரு நிக்கிறதுனால மீண்டும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படாதீங்க. 7 சனி காலகட்டத்தில் தான் அதிகமான பிரச்சனை, அது மாதிரி திருப்பி எல்லாம் வராது. ஆனா 7ஆம் இடத்துல குரு இருக்கனால வாழ்க்கை துணை ஒரு வகையில செலவுகள் ஆகும். வாழ்க்கை துணைவருக்கு உடலான தொந்தரவு, பாதிப்புகள் போன்றவை ஏற்பட்டு அதற்காக நீங்க செலவு பண்ணலாம். அல்லது வாழ்க்கை துணைவருக்கு சுப விரயங்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது போன்றவற்றாலும் செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கை துணைவர் வகையில விரயம் என்பது சேர்ந்தே வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது போன்ற அந்த மாதிரியான விரயங்களும் சில பேருக்கு ஏற்படும். சோ இப்போ வீடு, சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். உங்க ஜாதகப்படியும் இப்போ நல்ல ஒரு தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த சொத்துக்கள் வகையில வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பழைய சொத்து வித்துட்டாவது புதிய சொத்து வாங்குவீங்க, அல்லது பூர்வீக சொத்தை விற்க முடியாத சொத்து விற்கிறதுக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு சொத்து வித்துட்டு இப்ப புதிய இடம் வாங்கி வீடு கட்டலாம், அல்லது புதிய வீடே வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இதுவுமே பாசிட்டிவான விஷயம். அதே போல இந்த 11ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சில பேருக்கு புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. புதிதாக திருமணமானவர்களுக்கு அல்லது நீண்ட காலமா மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா கூட புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இந்த 2026, 27மே 7ஆம் இடத்துல குரு இருக்கனால வாழ்க்கை துணைவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் சில நேரங்களில் குழப்பமா இருக்கும். நீங்க பேசுறது தவறாக புரிந்து கொண்டு வாக்குவாதங்களும் குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு நிலையில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. இந்த குரு அதிசாரமா பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் மாசத்துல இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும். இந்த சிம்மத்துக்கு அப் டு ஜனவரி மாசம் வரல இருக்கும். 8ஆம் இடத்துல குரு. இந்த நேரத்துல பர்ச்சேஸ் பண்றீங்க, ஹையர் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா நீங்க பண நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆனாலும் 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம். அந்த வகையில தொலைதூர பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தாய்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயணங்கள், அலைச்சல்கள் இருக்கும். அதே போல சில பேருக்குலாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்றீங்க, அல்லது வெளியூருக்கு வேலைக்கு ட்ரை பண்றீங்கன்னா இந்த நேரத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். திடீர்னு பணமும் வரும், திடீர்னு பண நஷ்டமும் ஆகும். இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது முக்கியமா வீடு வாங்குறது, சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய இடத்துல ஏமாறாம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருத்தருட பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்கன்னாக்க அந்த நேரத்துல ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிக்கங்க. இந்த காலகட்டத்துல அக்டோபர் டு ஜனவரி. ஆனா பணப்புழக்கம் நல்லா இருக்கும், வருமானங்கள் கூடுதலாக இருக்கும். இந்த காலகட்டத்திலும் திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறத விட 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது சுபகாரிய நிகழ்ச்சியாக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு அக்டோபர் டு அடுத்த வருஷம் ஜனவரிக்குள்ள நடக்கிறதுக்கான சான்சஸ் மிக அதிகம். வரன் வரும், செட் ஆகும். மறுமணத்துக்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கும் மறுமணம் செட் ஆகும். மீண்டும் ஜனவரியில இருந்து கடகத்துக்கே மீண்டும் திரும்பி குரு அங்கேயே உச்சமாகி 2027 ஜூன் வரையில இருப்பாரு. இந்த ராகு டிசம்பர் மாசம் உங்க ராசியில ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த 2027 எடுத்துக்கிட்டாக்க உங்களுக்கு இந்த ராகு ராசிலி 7ஆம் இடத்துல கேது குரு சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நேரத்துல சில விஷயங்கள்ல டிட்டாச்மெண்ட் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள. அது தொழில் காரணமாக கூட நீங்க ஒரு இடத்துலயும் வாழ்க்கை துணை ஒரு இடத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தோஷமெல்லாம் இல்லை, கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கிறீங்கன்னா கூட சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த நேரத்துல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு புரியாம பணம் கொடுத்து ஏமாறுறது, அல்லது சில பேரை நம்பி ஏமாறுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பணவரவு இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும். அதே போல செலவு திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. அவசியமான செலவுக்கு பணம் கையிருப்பு எப்பயுமே வச்சுக்கிட்டே இருங்க, அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல ஏன்னா கேது குரு சேர்க்கை என்பது பணத்தை கொஞ்சம் தேவையில்லாம செலவு பண்ண வைக்கும், கையிருப்பை காலி பண்ணும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த காலகட்டத்துல அடுத்த ஜனவரியில இருந்து இருந்துங்க. கோபம், டென்ஷன், அதனால கொஞ்சம் வெளிப்படையா பேசுறதா நினைச்சு நீங்க மற்றவங்களை விமர்சிக்கும் போது அதுவுமே சில பாதிப்பு கொடுக்கும். நீங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவர்கள்கிட்ட கோஆபரேஷன் இல்லாம போயிடும்.
மேலதிகாரியா இருக்கிறீங்கன்னா, அதனால உங்களுக்கு மறைமுக எதிரிகள் உருவாயிடுவாங்க. அந்த மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு பாதிப்பு வேலையில ஏற்பட்டுடும். இந்த ராகு ராசியில 7ஆம் இடத்துல கேது வருது பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் கிடையாது. பணம் வரும், தவிர்த்து உறவு நிலையில எல்லாம் சில சிக்கல்களை ஏற்படுத்திடும். அதே போல சில உறவுகளும் வரும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவர்களுக்கு வேறு சில உறவுகளோ வேறு சில எதிர்ப்பாளினருடைய நட்போ காதலோ அல்லது ரிலேஷன்ஷிப்போ கூட ஏற்படும். இதுவுமே உங்க ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் நீங்க அதை எடுத்துக்கணும். இப்ப நமக்கு யாரும் இல்லை, தனிமையில் இருக்கிற, எந்த ஒரு துணையும் இல்லை, வாழ்க்கை துணைவரை பிரிந்து இருக்கிற அப்படின்றவங்க இந்த மாதிரியான உறவு பாசிட்டிவா கூட இருக்கலாம். நீங்க அதை ஜாதக பொருத்தம் செக் பண்ணிட்டு அந்த உறவு மெயின்டைன் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். ஆனா நம்ம ஏற்கனவே ஒரு திருமண உறவுல இருந்துட்டு இருக்கிறோம், வேற ஒரு உறவுக்கு போகும்போது அது மேரேஜ் லைஃப்ல அஃபெக்ட் பண்ணும், பிரிவுகளையும் ஏற்படுத்தும். அதே போல இளைய தலைமுறையாக இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல காதல் போன்றவை வரும். அந்த காதல் கூட பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் காலம் பொறுமையா இருந்து அதை அக்செப்ட் பண்ணுங்க. அந்த எதிர்ப்பாளினுடைய நட்பால் அல்லது எதிர்ப்பாளினுடைய காதலால் உங்களுக்கு பணம் செலவாகிறது, அவங்களால கொஞ்சம் மன வருத்தம் அடைகிறது போன்றவையும் இளைய தலைமுறையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். சோ அப்போ இந்த காதல் போன்றவை எதிர்ப்பாளினுடைய நட்பு போன்றவற்றில் கவனமாக இருக்கணும். இப்போ உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் குறையும், பணம் வரும், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் வரும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் வரும், கல்யாணமும் ஆக இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் ஏற்படும், அலைச்சல்கள் இருக்கும். அதே சமயத்துல கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பிள்ளைகளால செலவுகள் பெருசா இல்லை, சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு நீங்கும், பயணங்கள் அலைச்சல்களால் ஆதாயங்களும் உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம், புதிய வாய்ப்பு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே புதிய வாய்ப்பு கிடைக்கும். புதிதாக தேடக்கூடியவர்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடியவர்களுக்கும் சேலரி ஹைக் ஆகிறது அல்லது பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். அதே போல திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் ஒரு துணை கிடைக்கும். துணை இல்லாதவர்கள், தனித்து இருக்கக்கூடியவர்கள், திருமண வாழ்க்கையில பிரிந்து தனிமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு துணை கிடைக்கும். மேக்சிமம் அது இந்த வருஷத்தோட கடைசியில, அதாவது 2027 இருந்து அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவி ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் இருக்கும், கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். குறிப்பா பெற்றோர்களுடன் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு போகும். பெற்றோர்களால் ஆதாயம் உண்டு, புதிய வீடு அல்லது புதிய இடத்து குடி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த நேரத்துல ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம இருப்பீங்க. வீட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கும். நீண்ட காலமா நோயில் இருந்தீங்கன்னா கூட அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். தனிமையா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு துணை கிடைக்கும். எதிர்பாலினருடைய நட்பு அல்லது உறவு போன்றவை ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த கால வாழ்க்கையில பிரிந்து தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் போன்றவை ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கும், அல்லது புதிய வாய்ப்பு கிடைச்சு வேற இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளால சுப செலவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்கா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்னா கணவன் மனைவி இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் வரும், கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய காலகட்டம் தான். நிறைய விட்டு கொடுத்து போனோம். அப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, குருமார்கள், ஆசிரியர்கள், சான்றோர்கள், கோவில்ல பூசை செய்யக்கூடியவர்களுக்கு ஆடை தானம், அன்னதானம் வாங்கி கொடுக்கிறது உங்களுக்கு கஷ்டங்களை நீக்கும், லாபங்களை ஏற்படுத்தும், ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், சுப செலவுகளை ஏற்படுத்தும், அசுப செலவுகள் குறையும். அதே போல தட்சிணாமூர்த்தி வழிபாடு, நீங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமையில நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. முடிந்தா ஒரு அர்ச்சனா அபிஷேகம் பண்ணீங்க, நெய் தீபம் போட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.